ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம அடைக்கி தான் ஊற வச்சுருக்கோம். பாரம்பரிய அரிசி அப்புறம் பருப்பு பயிர் வகையெல்லாம் வச்சு நம்ம அடைக்கி ஊற வச்சு 8 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அடை. அரைச்சிட்டு அடுத்த நாள் காலையில் கீரை, வெங்காயம், பச்சை மிளகாய், பெருங்காயப்பொடி எல்லாம் சேர்த்து பாருங்கள். மொதல் நாளே அரைச்சி எடுத்து வச்ச மாவு 1 பை 1 போட்டு நம்ம கலந்துக்கலாம். மாவு ரொம்ப சூப்பராக பொங்கி டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது பொங்கினா ரொம்ப புளிச்சு போகல, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதனால் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. பெருங்காயத்தூள், அப்புறம் முருங்கைக்கீரை, நம்ம மரத்துலேயே பறித்த முருங்கைக்கீரை, பச்சை மிளகா, வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்து ஒரு 1/2 hour விட்டுட்டு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். நான் அரைக்கிறப்பயே சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். சோம்பும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 1/2 hour ஆகிடுச்சு. போட்டு நல்லா கலந்து ஊறி போய் சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அடை ஊற்ற போகிறப்ப காலை டிஃபனுக்கு அடை தான். அடைக்கு அவியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அவியல் பண்ணல, சாம்பாரும் தேங்காய் சட்னியும் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி மொத்தமாக கொஞ்சம் ஊற்றிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வேக விட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நான் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வேணும்னா நெய் போட்டுக்கோங்க. நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்மிலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட அடை பாருங்கள், ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. அருமையான அடை தயாராகிடுச்சு. காலை டிஃபனுக்கு யம்மியாக இருக்குது. வாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.